கிரிக்ஸி வியூவர்ஸுங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவிஸ் ஹெட் வேர்ல்டு கிரிக்கெட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆஸ்திரேலியாவுக்காக ரொம்ப நல்லாவே கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. இந்த ஐபிஎலுக்கு அப்புறம் இந்த ஐபிஎல்லேருந்தே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு கிரிக்கெட்டை அவரோட கெரியரில் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த இந்தியான்னு வர்றப்போ இந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு எங்கேருந்து ஒரு பவர் வரும்னே தெரியலங்க. WTC ஃபைனல் 2023 நம்மளை அடிச்சு துரத்த அவர் தான். வேர்ல்டு கப்போட ஃபைனல்ல நம்மளை அடிச்சு துரத்துனது அவர் தான். ஈவன் தோ T20 வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு சூப்பர் 8 மேட்ச் அதுல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா உள்ள வந்திருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 70+ ஸ்கோர் பண்ணிட்டாரு இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா. என்னமோ அப்புறம் விக்கெட் எடுத்து அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. அங்கேயும் ஒரு நல்ல நாக்கு. பிங்க் பால் டெஸ்ட்லயும் நம்மளை காலி பண்ணிட்டாரு. இப்ப இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காபா டெஸ்ட்லயும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. டிராவிஸ் ஹெட் இதுக்கு முன்னாடி காபால 3 மேட்சுமே டக் அவுட் ஆயிருக்காரு. அது 2 மேட்ச் 2023, ஒரு மேட்ச் அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸோட. இவர் இந்த வாட்டி பெருசாலாம் அடிக்க மாட்டாருப்பா, டிராவிஸ் ஹெட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் என்ன நினைக்கிறாருன்னே தெரிலங்க. இந்தியாவோட பவுலிங் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. கம்ஃபர்டபுளாக விளையாடுறாரு. ஆப்வியஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அடிச்சு தும்சம் பண்ணிட்டாருங்க இன்னைக்கும். ஈவன் தோ இந்தியாவோட இந்த வெற்றி வாய்ப்புங்கிறத தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கூட ஸ்மித்தும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டாரு, அதை நம்ம பாராட்டணும். பட் இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் டிராவிஸ் ஹெட் தான். டிராவிஸ் ஹெட் பொறுத்த வரைக்கும் அவரோட மைண்ட் செட் ஒன்று தாங்க, அடிப்பேன் அவ்வளோதான். நான் எனக்கு ஈஸியான பவுலிங் அப்படின்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா உரிச்சிருவேன் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட் செட்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இந்தியாவோட பவுலிங் யூனிட்டே அவர் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாரு. கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, அவரை எடுக்கணுன்னே ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரணும். அஸ்வினையோ இல்லை வாஷிங்டன் சுந்தரையோ உள்ளே அவருக்காகவே வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அவர் கேமை மாற்றி விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேமை ஆடிட்டு அவர் விடலாம் மாட்டேங்கிறாரு, எடுத்துட்டு போயிடுறாரு. அதாவது நான் உங்களோட வெற்றி வாய்ப்பே பறிச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவன் நிறைய பேட் மீம்ஸ் ஆக்சுவலி நான் பார்த்தேன். லைக் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சின்லயே பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் பயங்கரமா ஆடிட்டு இருக்காருல்ல. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனால் ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மாவுக்கும் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே டிராவிஸ் ஹெட் தான் பாத்தீங்கன்னா லைக் எடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னே சொல்லலாம் கேமை. அண்ட் ரொம்ப நல்ல பிளேயருங்க. சில ஷாட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அசால்ட்டாக ஆடுறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு 135 to 140 ரேஞ்சில் ஒரு பாலை போடுறீங்க, அங்கேருந்து உடியாந்து அப்படியே அழகாக அதை சூப்பராக தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு காண்டா இருக்கும். இவர் என்னன்னா ஆல் ஃபார்மேட் பிளேயராக இருக்காரு. ஓடிஐயும் ரொம்ப நல்லா விளையாடுறாரு, T20யும் ரொம்ப நல்லா விளையாடுறாரு, டெஸ்ட் எக்ஸ்ட்ரானரியாக விளையாண்டுட்டு இருக்காரு. கண்டினியூஸாக 2 செஞ்சுரி. அதுவும் ரொம்ப முக்கியமான மேட்சுங்க. இந்த மேட்ச் இந்தியா தோத்தாங்கன்னு வைங்களேன், WTC ஃபைனல் கஷ்டம் தான். பட் கிட்டத்தட்ட இருக்கு, இன்னும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனால் அதை எப்படி சொல்றது, எடுத்துட்டு போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா எப்பவுமே இந்த டிராவிஸ் ஹெட் உள்ள வந்துடுறாரு இந்தியா அப்படின்னாலே. நான் இந்தியானாலே அடிப்பேன், ரோஹித் சர்மா கேப்டன்சினாலே அடிப்பேங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா மட்டும் இல்லாமல் மற்ற டீம் கூட விளையாடுறாரு. ஆனால் ரொம்ப கன்சிஸ்டண்டா இந்தியா கூட நல்லா விளையாடுறாரோ அப்படிங்கிற பதில் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இன்னைக்கான மேட்ச் பேசுகிறப்போ நல்லா ஆடி இருக்காங்க ஆஸ்திரேலியா. டெஃபினெட்லி இந்தியா அந்த ஜஸ்பிரீத் பும்ராங்கிற ஒருத்தர் தாங்க. அவரை தாண்டி பார்த்தீங்கன்னா வேற யாரும் அங்கே ஆட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு சூப்பராக டிராவிஸ் ஹெட் ஸ்மித் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக வாஷ் அவுட்டு. ஸோ அந்த ஒரு நாள் நம்ம ஆடுறத இன்னைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க புல் ஆஃப் பண்ணி எடுத்தாங்க கேமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா டெஸ்ட் மேட்ச்சில் கஷ்டம். பட் அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆடணும், இன்னைக்கு அதுதான் பண்ணாங்க அப்படின்னே சொல்ல முடியும். உண்மையுமே டிராவிஸ் ஹெட் இந்தியாவோட ஒரு பெரிய தலைவலியாக தான் இருந்துகிட்டே இருக்காரு. பார்க்கலாம் இதுக்கப்புறமே என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படின்ட்டு. ஆல்ரெடி இப்பயே ஒரு 5 முக்கியமான மேட்ச்லேயே நம்மளை தும்சம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து டிராவிஸ் ஹெட் பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.